கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை மேல் விசார ராணிப்பேட்டையை சார்ந்த நம்முடைய சபை விசுவாச மக்களுக்கு நாம் 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 காணக்கூடிய இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு கொடுத்து பேச இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதை கவனமாய் கேட்கவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்காக உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்குமா, இது எப்போது நடக்கும் என்ற ஏக்கமும் விருப்பமும் குடும்பத்தை பற்றி, உங்கள் தொழிலை பற்றி, உங்கள் எதிர்கால காரியங்களை பற்றி, நீங்கள் நடைமுறையில் இப்பொழுது நீங்கள் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு தொழிலானாலும், ஒரு வியாபாரம் ஆனாலும், குடும்ப காரியங்களானாலும், பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சி ஆனாலும் சரிங்க. பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் குறைபாடுகளாக இருந்து என்னைக்கு நான் எதிர்பார்க்கிறபடி என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், எப்போது இந்த பலவீனத்தில் நான் விடுதலையாக்குவேன், இந்த நெருக்கடியிலிருந்து எப்பொழுது என்னை விடுதலையாக்கப்படும் என்றெல்லாம் கேள்விகள் இருந்தது. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், என்றைக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்துவார் என்பதை, நான் நடத்துவேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் என்ன காரியங்கள் எதிர்பார்க்கலோ அதுக்கு ஒரு முடிவு இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அதுதான் தேவனுடைய வசனம். பிரியமானவர்களே, வேதத்தில் பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது இது என்னவாய் முடியும், இது நன்மையாய் நமக்கு முடியுமா, ஆசீர்வாதமாய் இது இருக்குமா, நான் எதிர்பார்த்தபடி நடக்குமா, இது எவ்விதமாய் இருக்கும் என்று முடிவை பற்றி தெரியாதனாலே அதை பற்றி நம்பிக்கையற்றவளாய், விசுவாசமற்றவளாய், அல்லது எப்படி நடக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்கல, எப்படி முடியணும், எப்படி நடக்கணும், எவ்விதமாய் இது நடக்கும் என்பதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன உதாரணங்களை தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே, யோபு 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வசனம் யோபு சொல்லுவார், சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று. சில நேரங்களிலே சஞ்சலத்தோடு கூட இருக்கிற நீங்கள், கவலையோடு கூட இருக்கிற நீங்கள், உங்கள் பிரச்சனைகள் எப்போது மாறும், எனக்கு எப்பொழுதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த அவருடைய படிப்பை பற்றியோ, அல்லது அவருடைய எதிர்கால வாழ்வை பற்றியோ, வேலைக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிற காரியங்கள் ஆகட்டும், அல்லது பிள்ளை பாக்கியத்தை ஆகட்டும், தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தொழில் ஆகட்டும், வியாபாரம் ஆகட்டும், ஒவ்வொரு குடும்ப காரியங்கள் என்ன ஆகட்டும், ஒரு வீடு கட்டுவதோ, இடம் வாங்குவதோ, என்னவானாலும் சரிங்க, எந்த காரியத்திலும் நீங்கள் தேவ பிள்ளைகளை சஞ்சலப்பட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சஞ்சலமான ராத்திரி எனக்கு குறிக்கப்பட்டது. அடுத்தது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு 7:4, நான் படுத்துக்கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி, கிழக்கு வெளுக்கும் மட்டும், பொழுது விடியும் மட்டும் என்ற அர்த்தம். அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. சில நேரத்தில் ராத்திரியில் தூக்கம் கூட வருவதில்லை. சில காரியங்களை கவலைப்பட்டு நீங்கள் கலங்கும்போது, மனம் திரும்பாத பிள்ளைகளை குறித்தோ, என்ன காரியமோ, ஏதோ ஒரு உங்களுடைய தேவை குறித்து மிகவும் அதை பற்றி யோசித்து எப்படா அந்த சூழ்நிலைகள் மாறும் என்று கவலையோடு இருக்கிற நீங்கள் படுத்துக்கொள்கிற போது இது தூக்கம் கூட வராது. எப்படா பொழுது விடியும், எழுச்சிடலாம்,
அந்த மாதிரி அருண்டு புரண்டு உங்கள் படுக்கையில் நீங்கள் படுத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுது முடியும் என்பது அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் இந்த மாதத்தில் கட்டளைவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சஞ்சலமானது யோபை போல மட்டுமல்லாமல், நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 19 4ஆம் வசனத்திலே எலியா என்பவனுக்கும் அந்நாட்களிலே எலியா தீர்க்கதரிசியானவர் தேவன் மேல் வைராக்கம் கொண்டவராக ஆகாபினுடைய கும்பிடுகிற பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவளுடைய தெய்வங்கள் எல்லாம் தன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டும்படியாக ஒரு சேலஞ்ச் பண்ணி என்ன செய்வார் என்றால், பலியிட்டு உங்கள் தெய்வத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க, அக்கினினாலே உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அது நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க பகலெல்லாம் காலை தொடங்கி மாலை வரைக்கும் கூப்பிட்டு ஒரு பதில் இல்லாமல் போயிட்டு, அப்பொழுது எலியா தான் அதே போல் பலியிட்டு பலிப்படத்தின் வைத்து தண்ணீரை அது மேலே ஊற்றி ஆண்டவரை நோக்கி ஜபத்தை கேட்டலும் என்று சொன்னபோது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை எல்லாம் சுட்டெரித்தது, அந்த தண்ணி நக்கி போட்டது என்றெல்லாம் நம்ம பயத்தில் பார்க்குறோம். இதை பார்த்த உடனே அற்புதம் நடந்த போது அங்கே ஆகாப் ராஜாவுடைய தீர்க்கதரிசிகளாகிய அந்த விக்கிரக தீர்க்கதரிசிகளை எல்லாவரையும் அவன் கொண்டு போடுகிறான். பிள்ளைகளை இது நிமித்தம் ஆகாப் ரொம்ப வசனப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எசபேல் அவருடைய மனைவி தான் இதை ஆகாப் எசபேல் சொல்லும்போது அவருடைய மனைவி கொந்தளித்து எழுந்து, இதே போல நான் அந்த எலியாவுக்கு நான் செய்வேன், அவன் ஜீவனுக்கு விரோதமாக நான் கட்டாயம் நான் செய்வேன் என்று அவனை கொல்லும்படியாக கங்கணம் கட்டுகிறார். இந்த நேரத்தில் தான் ஓடி போய் என்ன செய்கிறார் என்ற எலியா தன்னுடைய வேலைக்காரனை கூட கூட்டிட்டு போயிட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவனை நிறுத்தி விட்டு பேர்சபாவில் கொண்டு போய் பேர்சபாவில் நிறுத்தி விட்டு அங்கிருந்து ஒரு நாள் பிரயாணம், அவன் இதில் எழுதியிருக்கிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூழச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று அவன் சொல்லுகிறான். என் பிதாக்களை பார்த்து நான் நல்லவன் அல்ல, போது ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் புலம்புவார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கோ அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு உணவு கொடுத்து காகங்களை கொண்டு போஷித்து, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கிறது என்று சொல்லி அவனை அனுப்பி விடுவார். அதுக்கு பிறகு 40 நாட்கள் பிரயாணப்பட்டு தேவனுடைய அவன் காரியத்தை செய்வார். உனக்கு ஏற்கனவே நீங்கள் அழிந்து போயிட்டாங்க, உனக்கு தீர்க்கதரிசிகளை உனக்காக வேண்டி நான் சில தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், ஜீவனோடு உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்படியெல்லாம் நீங்கள் அந்த செய்திகளாக நீங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். இதில் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எலியா ஒரு நாள் பிரயாணம் என்பது கிட்டத்தட்ட 18 25 கிலோமீட்டர் என்று மைல் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவ்வளோ தூரம் ஒரு நாள் பிரயாணம், அவ்வளோ தூரம் போய் தனியாக ஒரு சூழச்செடிக்கிட்ட போயிட்டு, இனி எனக்கு விரோதமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது, நான் ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கமாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ விதமான பிரச்சனை இருக்குது, இன்னும் வாழ்வதை விட நான் மரிப்பது மேல் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பான். அதே போல் சில நேரத்தில் நான் எவ்வளோ தான் ஜெபித்தோம், எவ்வளோ தான் வேதம் வாசித்து ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடி எவ்வளோ துதித்தாலும் எனக்கு என்னுடைய பிரச்சனை இன்னும் தீரவில்லையே என்கிறதான நிலையில் ஒருவேளை நீங்கள் கூட எலியாவை போல நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் வாழ்ந்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்கிற இந்த ஜீவனால் எப்போ நமக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு இந்த பிரச்சனைகள் மாறும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக எலியாவை தட்டி எழுப்பி நடக்க வைத்து அவனை இன்னும் தன் ஊழியத்தில் பிழைக்க வைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குற அந்த காரியத்தை நிச்சயமாக தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தில் 37:20 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 19 வாசிக்கிறேன். இங்கே யோசேப்பை பற்றி எழுதியிருக்கிறது. யோசேப்பு சொப்பனம் கண்டு தன்னுடைய சகோதரர்களுக்கும் சொன்னார், தாத்தாவுக்கும் சொன்னால், அவனுக்கு 2 முறை சொப்பனம் கண்டான். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு காலத்திலே யோசேப்பு உயர்த்தப்படுவான்,
தகப்பன் தாய் முதற்கொண்டு அவருடைய எல்லா சகோதரர்களும் கூட அவன் காலடியில் அவனுக்கு முன்பாக தலைவணங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும், அவனுக்கு அந்த அளவுக்கு உயர்வு வரும் என்றெல்லாம் அவன் சொப்பனத்தில் தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லும்போது சகோதரர்களுக்குள்ளே ஒரு பொறாமை குணம் வந்துடுச்சு. அப்பொழுது தான் இவனை எப்படியாவது இவனை கொண்டு போட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஒரு நாள் இப்படி சகோதரர்களுக்காக ஆடு மேய்க்கும் இடத்தில் உணவு கொண்டு போகும்போது சகோதரர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு பேசுகிறார்கள். 19 வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். எப்படி முடியும்? அவன் சொப்பனம் கண்டால அதுபடி எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அவன் நினைக்கிறபடி நடக்குமா? எப்படி முடியும்? நான் பார்த்துக்கிறோம், அவனை கொண்டு போடுவோம் என்று அவன் யோசிக்கிறார். ஆனால் கர்த்தர் அந்த எல்லா சூழ்நிலிருந்து அவனை விடுதலையாக்கி, கர்த்தராகிய தேவன் அவனை ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவர் அற்புதமாய் அவனை காப்பாற்றினார். குழியில் போட்டார்கள், அவனை எப்படியாவது இந்த குழிகளில் ஏதாவது மரித்து போகட்டும் என்று சொல்லி அதில் ஒரு சகோதரனை அவனை காப்பாற்றி, வேண்டாம், நாம் இந்த மீதியானல் வருகிற அவளிடத்தில் விட்டு போடலாம் என்று யோசிக்கிறார். முதல் கொல்ல வேண்டும் நினைத்தார்கள், குழியில் போட்டார்கள், அதிலிருந்து காப்பாற்றி போத்திபாருடைய வீட்டுக்கு கடைசியில் அவன் போய் அவர் வீட்டில் இருக்கிறான். அங்கிருந்து கர்த்தர் அவனை அற்புதமாய் பாதுகாத்து கர்த்தர் கிருபையாய் வழி நடத்தி, அதுக்கு பிறகு எகிப்து தேசத்தை கொண்டு போய் அவனும் பல பாடுகளின் மத்தியிலும் கூட கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தினார். பார்வோனுக்கு தகப்பனாய் மாறினார். எகிப்து தேசத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அதுக்கு பிறகு உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் தெரியும். பஞ்சக்காலம் வந்தபோது கானான் தேசத்தில் இருந்த யாக்கோப்பின் குடும்பத்தார் எல்லாரோட சகோதரர்கள்லாம் எகிப்துக்கு போய் அங்கே போய் அவள் உணவு கொள்ளும்படியாக போகும்போது நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே கர்த்தர் இவ்விதமாய் கடைசியில் சகோதரெல்லாம் காடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்பு தன் சகோதரரை நேசித்தான், தகப்பனரை நேசித்தான். அவன் வாழ்கிற அந்த எகிப்து தேசத்தை வர வைத்து கோசேன் என்கிற இடத்துல அவளை வாழ வைக்க முடியாது, பிழைக்க முடியாது உதவி செய்தான் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இவன் வாழ்ந்துடுறான் பார்க்கலாம், இவன் வாழ்க்கை எப்படி உயர்ந்துடுறான் பார்க்கலாம் என்று சொல்லி வேலை செய்கிற இடத்திலோ குடும்பத்திலோ உறவுகளுக்குள்ளோ யார் ஒன்றாலும் உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கலாம். அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சத்துருக்கள் மத்தியில் இவர்கள் மத்தியில் நான் எப்படி உயர முடியும், எப்படி வாழ முடியும், எப்படி நான் மேன்மை அடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக யோசேப்பை அவருடைய சகோதரர் நினைத்தார், இவன் சொப்பனை எப்படி முடியும் பார்க்கலாம் அப்படின்னு நினைத்தாங்க. ஆனால் சொப்பனத்தின் மட்டும் தேவன் வெளிப்படுத்தின போல அவனை உயர்த்தினார். ஆகவே நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த உயர்வான நிலைமையை நீங்கள் அடைவீர்கள். ஆகவே நடக்கிற சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரூத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நகோமி ரூத்தின் இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்பொழுது அவள், யாரு? நகோமி, என் மகளே, யாரை? ரூத்தை பார்த்து சொல்கிறார், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று அவள் சொல்லுகிறாள். தன் மருமகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த காரியம் எப்படி போய் முடியும் என்று நீ கொஞ்சம் பொறுத்திரு என்று சொல்கிறார். இதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். தன் மாமியார் என்ன செய்வார் என்றால், போவாசனுடைய அறுவடை முடிந்து களத்தில் அவன் இருக்கிறான். இவள் சொல்லுகிறான், இந்த ராத்திரிலே நீ போவாசனுடைய படுத்திருக்கிற அந்த களத்தில் போய் அவன் கால் மாட்டில் அவனுடைய போர்வை எடுத்து அவன் கால் மாட்டிலே நீ படுத்துக்கொள் என்று சொல்கிறான். அதே போல் படுத்து கொள்கிறான். அதுக்கு பிறகு அவன் அரண்டு புரண்டு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் படுத்திருக்கான்னு பார்த்தா ரூத்து தான் அதை பார்க்குறான். ரூத்து என்று கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், பாதுகாத்து அந்த மனுஷன் அரண்டு புரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டில் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாக ரூத், நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி என்றார். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக,
நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்க உன் பிந்தின நற்குணம் உத்தமாக இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திரவாளியாக விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானாயேயில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடிர்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்று சொல்லி, விடிர்காலம் ஒரு முகம் ஒரு தெரிவதற்கு முன்பாக அவளை எழுப்பி, நீ உங்கள் மாமின் இடத்துல போ என்று சொல்லி, வெறும் கையா நீ போகாது என்ற ஒரு 6 படி வார்கோதுமையை எடுத்து அவள் கையில் கொடுத்து மூட்டை கட்டி தூக்கி வைத்து அவளை அனுப்பி விடுகிறான். இவள் அதை கொண்டு வந்து நடந்த சம்பவத்தை எல்லாம் நகோமியின் இடத்துல ரூத்து சொல்லும்போது தான் ரூத் இப்போ சொல்கிறாரு, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துக்கு இளம் வயதிலேயே கணவனை அழைக்கிறார். நகோமி என்பவள் தன் கணவன் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளோடு கூட மோவாப் தேசத்துக்கு போனார்கள். எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் நிலைமை என்ன? அவள் ஏற்கனவே புருஷனை அறிந்தவளும், 2 பிள்ளை பெற்றவளும், 2 பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவள் அவள். ஆனால் இவளுக்கு திருமணமாகிய கொஞ்ச நாளிலே பிள்ளை பெறுவதற்கு முன்பாக, பிள்ளை பேர் கிடைப்பதற்கு முன்பாகவே புருஷன்மார்கள் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தி போயிட்டா ஒருவாள். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். நகோமிக்கு ஒரு எண்ணம் இருந்து, மாமி தன் என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்கிறார். அப்போது ஒரு மாமி தன்னுடைய மருமகள் சுகமாய் வாழ்வதற்கு அவருடைய சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனா? நீ சுகமாக வாழணும், நீ சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் இதை செய்கிறேன். நீ போய் அந்த களத்தில் போய் படி என்று சொல்கிறார். இதெல்லாம் நடந்த பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்னென்றால் இவ்விதமாக சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்திரு, அது என்னவாய் முடியும், நீ ஒன்றா பாரு, நன்மையாய் முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் பொறுத்திருங்க, காரியம் நடக்கும், அது நன்மையாய் முடியும் என்றார். அதே போல் அவனுக்கு உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறவன் அவனுக்கு விவாகம் பண்ணலை. கடைசியில் போவாஸ் தான் விவாகம் பண்ணினான். ஆகவே ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானும் போவாஸ் என்பவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் அந்த ஒரு மனுஷனை திருமணம் செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆகவே அதே போல் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஆகவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா காரியம் நடந்தேறி முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 11:23 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினியாய் முடியும் என்று வசனம் சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீதிமான்களுடைய ஆசை நன்மையாய் முடியும் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். ஆகவே நீதிமான்கள் ஆகிய நீங்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுகிற நன்மையை நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் ஆசைப்படுற உயர்வை, நீங்கள் ஆசைப்படுற வாழ்வை, நீங்கள் ஆசைப்படுகிற விடுதலையை, நீங்கள் ஆசைப்படுகிறதான சுகத்தை, நீங்கள் ஆசைப்படுகிற உங்கள் குடும்பத்தினுடைய உயர்வை, நீங்கள் நினைக்கிற காரியங்களை, நீங்கள் ஆசைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாக முடிய கர்த்தர் உதவி செய்ய போகிறார். வசனம் சொல்கிறது கடைசியாக 138 சங்கீதம் 8 வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே நீதிமான்களாகிய உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிக்க செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக நிச்சயமாய் யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக, நமக்காக, கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய செய்ய போகிற தேவன், ஆசீர்வாதமாய் முடிய செய்ய போகிற தேவன். ஆகவே இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய நெருக்கங்கள், சூழ்நிலைகள், நீங்கள் எதை பற்றி கவலைப்படுகிறீர்களோ, எந்த உயர்வை எதிர்பார்க்குறீங்களோ, என்ன காரியமோ, நீங்கள் எந்த கையிடுகிற எந்த காரியங்களோ, வியாபாரமோ, தொழிலோ, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்போ, வேலையோ, அல்லது தேவ பிள்ளைகளோ, என்ன காரியமானாலும் சரி, உங்கள் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து ஆச்சரியமான விதத்தில் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி, உங்கள் கவலைகளை மாற்றி, கர்த்தர் கண்ணீரை தொலைத்து அற்புதத்தை செய்து நன்மை செய்து உங்கள் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நன்மையாக முடிய செய்கிற தேவன்
நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அப்படியாய் நன்மையாக முடிக்க செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் பிள்ளைகள் வசனத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்தம் எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது தகப்பனே. கர்த்தராகிய தேவன், நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, நாங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல நன்மையான முடிவை எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நீங்கள் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவராகிய கர்த்தர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர்தாப்பா. எங்கள் விசுவாச பிள்ளைகள் யாவருக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்யும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், யாரானாலும் ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்திருக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ ஆண்டவரே தேவரீர், ஆனால் உம்மிடத்தில் விசுவாசம் நம்பிக்கை வைக்கிற அத்தனை பேருக்கு அற்புதம் செய்யும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜெபக்களை நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு செய்து அவருடைய மகிமையை விளங்க செய்வாராக. ஆமேன்.